வேதாயங்கள் நம்முடைய தெரிந்து குறித்தது சென்னை பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கிறப்போ உங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. அவர் முதல் கருத்து சொன்னால் கோர்ட்டு தான் சொன்னார். கோர்ட்டு கேஸ் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு அதுக்கான நாங்கள் விட்டு கொள்ளுவோம். பார்த்தா சென்னையிலே இருக்கிறதே கேஸ் கம்மி சென்னை மட்டும்தான். ரொம்ப கேஸ் குறைவு சென்னை மட்டும்தான். கேஸ் ரொம்ப அதிகம் திருநெல்வேலி தூத்துக்குடினா, ரொம்ப அதிகம் திருநெல்வேலி தூத்துக்குடி. இதுக்கு மக்களாகிய நாம் என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். ஐயத்தை தான் தலைவர். ஐயர் தான் நமக்கு பஞ்சாயத்தை கட்ட பஞ்சாயத்தை பிடிச்சி வைக்கணும். ஐயரே தப்பா பண்ணுறதால பிஷப்பே தப்பா பண்ணுறதால என்ன போயிட்டான்? கோர்ட்டுக்கு போயிட்டான். ஒரு பெரிய ரவுடி ஒரு கிரைசிஸில் நேற்று எனக்கு சாட்சியாக சொன்னது, 5 ஏக்கர் இடத்த மெயின் ரோட்டில் வச்சுருந்தார். ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா அதில் சம்பாதிக்கிறார். 10,000 ரூபா பேராயத்துக்கு வாடகை கொடுக்குறாரு. கடந்த முறையில் அதை டைசிஸ் எடுத்த தரமாட்டுறாரு. அவருக்கு ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் லெட்டர் எடுத்தார். பிஷப் ஓட்டு கொடுக்கலாம். கடந்த தேர்தலில் பிஷப் இருக்கிறப்போ ஓட்டு கொடுக்கணும்னா அதே பிஷப் எடுத்து போனாரா, துப்பாக்கி எடுத்தாரா, சுற்று வைத்தாரா? சுற்று அவர்தான் இந்த ஓட்டு கொடுத்து நடத்தினாரா? 2 கொலையும் 3 கொலையும் பண்ணாரா? அதே ஆள் அந்த ரிப்போர்ட் எடுத்தனாலே ஒரு சாதாரண மனிதர், உங்களுடைய பெரிய நண்பர். இந்த வருஷத்தில் பிஷப் இல்லை, நீதி நரசர் அவர்களுக்கு எழுதார். டைசிஸ் எதாக இருக்குது, இவருக்கு தரல, இவருக்கு ஓட்டு கொடுக்குறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓட்டு எடுத்தாரா? இப்போ இவரை நாங்கள் சுட போகிறோம்னா அதை பார்த்துக்கலாம் வச்சுக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். பொதுவாக இப்படிப்பட்ட சூழல். நீதி நமக்கு யாருன்னா நீதி நரசனுடைய குருவானவரும் பேராயிருந்தான். அங்கே நீதி குறைந்ததால நான் கோர்ட்டுக்கு போகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்தினார். நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்தினார். அதுதான் ஜீசஸ், அதுதான் வேதம். எப்படி நீதி நியாயம்னா, இந்த பைபிளோட நீதி நியாயம் எப்படி சொன்னா, ஏற்கனவே இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொன்னான்னு தெரியல. ஒரு பையன் ஒரு ரொட்டி கடைக்கு போகிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக போட்டு போடுறாங்க. அவங்க இன்னொரு பெட்டுக்கிற ஸ்டார் ரெகுலராக போடலாம். உங்களுக்கு அந்த ஒரு கிலோ கேக் மட்டும் லேசாக யாரோ கொஞ்சம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா போடுறாங்க. இதே மாதிரி ஒரு கேக் கடைக்கு போனான். கேக்கை திருப்பிட்டான். கேக்கை திருவினா இந்த ஓனர் சிசிடிவி கேமராவை பார்த்து காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணார். காவல்துறை அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிச்சு, எஃப்ஐஆர் போட்டுச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் கொண்டு விட்டாங்க. ஜட்ஜி கேட்குறாரு, அந்த படத்தெல்லாம் பார்த்து நீ திருநெல்வேலியா? நீ திருநெல்வேலி? ஆமாங்க திருநெல். எதுக்கு திருநெல்? பசி, உணவு இல்லை. பசி உணவு இல்லைன்னா நீ வாங்கிய பையன் 18 வயசு வேலைக்கு போக முடியாது. நான் வேலைக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பலவீனம், மரணப்படுக்கை. அம்மாவுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நாள் லீவ் போட்டேன். உடனே அந்த ஓனர் எனக்கு வேலை தர மாட்டேன்ட்டாரு. அவர் ஓனர் வேலை தர மாட்டேங்கிறதால நான் அவரோட சண்டை போட்டேன். அம்மாவுக்கு தான் என் உடம்புல லீவ் போட்டேன், எதுக்கு வேலை தர மாட்டேன்னு சண்டை போட்டேன். அவங்க என்னால பொய் கேஸ் கொடுத்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. ஜெயிலிருந்து வெளியே வந்து ஜெயிலிருந்து வந்தவங்க எனக்கு யாருமே வேலை தரல. இப்போ எங்கள் அம்மாவுக்கு பலவீனம், வேலை செய்ய முடியும். நான் ஜெயிலிருந்து வந்தவங்க எனக்கு இந்த சமூக வேலை தரல. நான் எப்படி சாப்பிடுறது? பசி இருக்க நான் அடிச்சே தந்துட்டாங்க. இதுதான் சமூகம். இன்னும் அவர் கலைஞர் அழகாக சொல்றார் இதே ஸ்டோரியை. இதுதான் சமூகம். நான் கேட்டேன் தெரியல, அதனால தெரியுமேன்னு அவர் சொல்றாரு. உடனே ஏன் பண்ணி வேலை கொடுக்குறது கேட்குறாங்க. ஜெயிலிருந்து வந்தோம். இன்னும் அந்த பேக்கரிக்காரரை கூப்பிட்டு கேட்குறாரு ஜட்ஜி, நீதிபதி கோர்ட்டில். உடனே அவர் சொல்றாரு, ஒரு வாலிய மகன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை தவறு செய்கிறார். தவறு செய்த மனிதன் தவறையை சுட்டி காட்டி அவருக்கு இந்த சமூகம் வேலை கொடுக்கிறார்.
இந்த சமூகம் வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அவன் தவறு செய்ய ஆரம்பித்தான். அவன் தவறு செய்வதற்கு யார் காரணம்? இயற்கையா, சமூகமா? தன்னுடைய வாலிப 17-18 வயசுல தன் அம்மா விலகினா, அப்பா இல்லை, வேற யாருமே இல்லை, வருமானம் இல்லை, அம்மாவுக்கு அவன் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அதற்கு இந்த சமூகம் அவனை மன்னிக்கல. அதனால இந்த சமூகம் திருந்தணும். அதனால இந்த கோர்ட்டில் இருக்க ஒவ்வொரு பிஸ்டருக்கும் $1000 ஃபைன் பண்ணுறேங்க. என்னையும் சேர்த்து ஜட்ஜி நீதி அரசு $1000 கட்டினாராம். அது மட்டுமல்ல, இவனுக்கு ஏற்ற வேலையில் உணவு கொடுக்கல, வேலை கொடுக்கல. அதனால அந்த பேக்கரிக்கு $10,000 ஃபைன் பண்ணுறேங்க. இந்த சமூகம் பற்றி விசாரிக்காத இந்த காவல்துறைக்கு $10,000 ஃபைன் பண்ணுறேங்க. இதேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 7ஆம் அதிகாரத்திலும் சரி, யோவான் 8ஆம் அதிகாரத்திலும் சரி, மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலும் சரி, நீதியும் நியாயத்தையும் செய்யும் ஆண்டவர். அந்த நீதியும் நியாயமும் உருவானவர்களுடையோ பேராயத்தோ இருக்குன்னா கோர்ட்டு கேஸுக்கு யாரும் போகிறதில்லை, காணிக்கப்பனை விளையாக போறதில்லை. ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நானும் ஜெபிக்கிற மக்களாய் மாற்றப்பட வேண்டும். எல்லா பேராயங்களும் சவுத் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, பிரான்சிஸ் திருச்சபை, லுத்தரன் திருச்சபைகள், மார்த்தோமா திருச்சபைகள், இப்படி மெயின் திருச்சபைகள் நிறைய இருக்கு. பிரதர்ஸ் மிஷன், ஏஜி, எல்லா இடத்துலையும் கோர்ட்டு கேஸ் போய்கிறது. சிஎஸ்ஐ மட்டும் இல்லை, லுத்தரன் மட்டுமல்ல, வெட்டிகான சர்ச்சு கூட, இண்டிபெண்டன்ட் சர்ச்சு கூட கோர்ட்டு கேஸில் தான் இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க நீதி செய்வதை தவறுவதால் அதை தாங்க முடியாத மக்கள் நீதியை தேடி நீதிமன்றம் அணுகிறார்கள். ஆனால் உங்களில் ஒருவனுக்கு வழக்கு உண்டானால் நீங்கள் நீதிமன்றத்தில் போகாமல் அநீதிக்காரத்தில் போக துணிவதன் என்று 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் அழகா பவுலில் தெளிவா சொல்றாரு. பொருள் திருச்சபைக்கு சொல்றாரு, நீங்க ஏங்க உங்ககிட்ட இருக்க பாஸ்டர்ட்ட, உங்ககிட்ட இருக்க ஐயத்தை, உங்ககிட்ட இருக்க பிஷப்ட போங்கிறாரு. ஆனா அந்த நீதியே தன் நீதியை கெடுக்கிறப்போ யார்கிட்ட போறது? யாரிடம் செல்வம் இறைவா? அழகா பாட்டாரு, யாரிடம் செல்வம் இறைவா? அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாமல் இருக்க நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, ஜெபிக்கிற மக்களாக, நம்முடைய திருச்சபைகளுக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக, திருச்சபை நடத்தி செல்லும் தலைவர்களுக்காக, தேசத்துக்காக, தேசத்து மக்களுக்காக, தேசத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் மக்கள் உணவு இல்லாமல். காலையில் தங்க புஷ்பராஜ் சொன்னார், நாங்கள் வில்லேஜ் யூனிவர்சிட்டி போகிறோம், அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவருடைய நினைவுகள் அந்த பிள்ளைங்க மேலே இருக்கு. ஏன்னா உணவு இல்லாத பிள்ளைகள், வாழ்க்கையில் பின்தங்கிற பிள்ளைகள், ஓரம் கட்டப்பட்ட மேல் கூட்டிட்டு வரணும்னு கேட்டேன். அடுத்த கொஸ்டின், முதல் பிரச்சனை ஃபைனான்ஸ். எப்படி கூட்டிட்டு வர? வண்டி வரல, அங்கிருந்து அதுதான் ஃபைனான்ஸ். அதை நினச்சிக்கிட்டு அவர் கூப்பிட்டு வரல. ஆனால் அவர் அதை எனக்கு சொல்லல, வேற கதைலாம் சொன்னார். வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு டைமிங் கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய பொறுப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட சமூகம் இந்த தேசத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு காணப்படுகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு காணப்படுகிறோம்? இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்து மக்களுக்காக. அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா சொன்னார். ஒரு சும்மா வாங்குவது, எவ்வளவோ பணம் கட்டி வாங்கணும், மாதம் எவ்வளோ கட்டணும். ஒருவேளை இந்த அரிப்பிமெண்ட்டிங்கில் வர வருமானத்தை வச்சு செய்யணும்னு நினச்சாரா, இல்லை டிஎஸ்என்கள் செய்யணும்னு நினச்சாரா, இல்லை குருவானவர் ஜோஸ் ஐயா செய்யணும்னு நினச்சாரா தெரியல. ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு தான் ஆட்சி மன்ற குழு நினைக்கணும், சேர்மன் நினைக்கணும், ஆட்சி மன்ற குழுவும் சேர்மனை நினைக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான். ஒருவேளை நாம் ஜெபம் பண்ணுவோம், இப்படிப்பட்ட மக்களை சந்திப்போம். நம்முடைய தூரக்காக என்னென்னா, வேதத்தில் சொல்கிறப்போ பண்டிகை என்பது ஒபாமா 16ஆம் அதிகாரம். நீ, உன் பிள்ளைகள், உன் வேலைக்காரர், உன் அடிமைகள், உன் ஆடு மாடு எல்லாம் ஒன்றாச்சு. அதுதான் பண்டிகை, அதுதான் பண்டிகை. நேற்று ஆரம்பத்தில் ஒரு பண்டிகையை பார்த்தேன், திரள் கூட்டம். நான் ஒரு பண்டிகையில் மெசேஜ் போனேன், திரள் கூட்டம். முந்தா நாள்
ஒரு பண்டிகைக்கு போனேன் மெசேஜுக்கு, அது ஒரு திரள் கூட்டம். அப்படி திரள் கூட்டம் வருதானா? யாருக்கு பண்டிகைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் உனக்கு நடத்தி வந்த நிலைமை நினைத்துப்பார், திருப்பிப்பார். இவ்வளோ வேதனை, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பம். போன மாதத்தில் ஒரு பண்டிகைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊரில் பெரிய முக்கியமாக 2 பண்டிகை, 3 நாளில் 2 நாள் தான் ரொம்ப, 2 ப்ரோக்ராம் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று பிரதான பண்டிகை மதியம் 2 மணிக்கு நடக்கும் திருநெல்வேலியில். தூத்துக்குடியில் காலையில் 3 மணிக்கு நடக்கும். எதுக்கு தெரியாது. திருநெல்வேலியில் 2 மணி, அதை அடுத்த ட்ரிப் அவங்கள விசாரிக்கணும், அடுத்த தடவை கேட்கணும் எதுக்குன்னு. 2வது பண்டிகை அந்த அப்பம் விற்கிறது, அதுக்கு தான் பெரிய கூட்டம். ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், 90 விழுக்காடு இருக்கும். பண்டிகைக்கு 100 விழுக்காடு இருக்கும். அப்படி கூட்டத்துக்கு போயிட்டு அந்த ஊரோட ஞாபகம் வந்தது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால், இப்போ இறந்துட்டாரு அவருடைய அத்தை வாலிய மகள். இப்போ இறந்தவருடைய வயது 75 வயது. அவங்க அத்தை வாலிய மகள். அவங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த ஊரில் அப்போ அந்த ஆட்சியாளர்கள், ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் ஆட்சியாளர்கள் குதிரையில் வருவாங்க ஊருக்குள்ள. எந்த வீட்டுக்கு முன்னால் நல்ல கோழி இருக்கோ என் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எந்த வீட்டுக்கு முன்னால் நல்ல ஆடு இருக்கோ குழுகுழுன்னு ஆடுன்னு அனுப்பிடுவாங்க. தோட்டத்து பக்கம் வந்தால் எந்த தென்னை மரத்தில் நிறைய பெரிய சைஸ் இளநீ இருக்கும், என்னை மாதிரி காஞ்சி போன மாதிரியும் இருக்கும், புஷ்பராஜ் மாதிரி அழகாகவும் இருக்கும். அந்த சைஸு அத்தனை குறையும் வெட்டிடுவாங்க. எந்த தோட்டத்தில் நல்ல நெல் கதிர் விளைஞ்சிருக்கோ அந்த நெல்லை பார்த்தா தெரியும், அதை அறுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படி வர்றப்போ எந்த வீட்டு பெண்கள் அழகாக இருக்கோ என் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இதுதான் போனால் போதும், அழகாக இருக்க பெண்களை என் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை தான் நான் 150 வருஷத்துக்கு மேலே நாம் வாழ்ந்தோம். ஒரு நாள் காலை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ரவுண்ட் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே குதிரையில். அதனால் அந்த பெண், அழகான அந்த பெண், நான் சொல்கிற குடும்பத்தோடு சேர்ந்த பெண் 6 மணிக்கு குளிச்சுட்டு, பெண்மைக்கு அழகான தலைமுடியை விரித்து விட்டு சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு, அன்றைக்கி ஷாம்பு இருந்திருக்காரு, சீயக்காத்தூள் தான், அதை போட்டு குளிச்சுட்டு அந்த முடி அப்படியே அழகாக வெயிலில் நின்று காய வச்சுக்கிட்டு தான். அன்றைக்கி அந்த ஏர்லாம் கிடையாது, இந்த இப்போ ஹீட் ஏர் வருதில்ல, அதெல்லாம் கிடையாது. இந்த மாடர்ன் ஷாம்புலாம் இருக்க 150 வருஷத்துக்கு மேலே ஃபேஸு கிடையாது, ப்ரெஷ்ஷு கிடையாது. அந்த வாழ்க்கையில் ஒருத்தர் கருப்பு மட்டும் தான் ஃபேஸ். சினிமாவில் முன்னால் 40 வருஷம் முன்னாடி சினிமாவில் காட்டுவாங்க, ஃபேஸில் ப்ரெஷ்ஷை புதுசாக காட்டுவாங்க, அது என்னடி வெள்ளை பர்சன் வாங்க. அழகான பெண், அவர் திடீர்னு 7 மணிக்கு மேலே வரும், எனக்கு திடீர்னு 6:30 ரோடில் வராது. இப்படி ஒரு அழகான பெண் இந்த வீட்டில் இருக்கா, எனக்கு யாருமே சொல்லடா, இந்த பொண்ணை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வராட்டா. 10 மணிக்கு போயிட்டு வந்தால் அவருடைய பெண்மை அழிஞ்சிருக்கிறது. அவருடைய பெண்மை அழிஞ்சிடும். அவங்க பிரதர்ஸ் 4 பேரா, ஒரு தங்கை, எனக்கு தெரிந்தவருடைய அப்பா 4 பேர், சித்தப்பா பெரியப்பா, தங்கை அத்தை. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருந்தாங்களாம், அனுப்பிட்டாங்க, வர வழி இல்லை, நடு புதிய வீட்டுக்குள்ளே வெட்டினாங்களாம். அப்படியே தங்கச்சி இறக்குறாங்க, மேலே மண்ணை போட்டு முடிட்டாங்க, சமாதி பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை. குறிப்பிட்ட டைமுக்கு போல அங்கேருந்து ஆண் வருது, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் வர சொன்னோடனே அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போச்சு. இன்றைக்கி போஸ்ட் மாஸ்டர் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அந்த ஊரில் சூசைட் பண்ணி ஆங்கிலே இறந்து போச்சு. நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம், வீட்டுக்குள்ளே குழியை வச்சுட்டோம், குழியை காட்டினாங்க. இப்படித்தான் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இதே தான் எழுத்து மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. இதே தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜான் பாஸ்கர், அவர்
மெய்ஞானபுரத்தில் பின்தங்கின மக்களாகிய ஒரு கூட்டத்து மக்கள், ஒரே இனம் தான், ரெண்டு மக்கள் ஒரு இனம். ஒருத்தர் வெள்ளையாக இருக்கும், ஒருத்தர் என்னை மாதிரி கருப்பாக இருப்பான், என்னை மாதிரி ஜோசியர் மாதிரி கருப்பாக இருப்பான். அவன் பின்தங்கினான், கருப்பாக இருப்பான், என் தெருவில் வரக்கூடாதுங்கிறான். இதை ரெவரண்ட் ஜான் பாஸ்கர் எதிர்த்து அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் மெய்ஞானபுரத்தில். இது 150 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான். இப்படி தான் அடிமைத்தனத்தில் இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இது நம்முடைய பாரம்பரிய அடிமை. ஆனால் இன்னைக்கு வியாதிங்கிற ஒரு அடிமைத்தனம், கடன் பிரச்சனைங்கிற ஒரு அடிமைத்தனம், வாழ்க்கையில் முன்னேற்றங்கிற ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கொரிந்து திருச்சபைக்கு அந்த கொரிந்து திருச்சியில் ரோமா பட்டணத்தில் போய் அவர் காஸ்பல் சொல்றார் பவுலடிகள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கயோ பெத்தானியா போனதா, பிரிஸ்கியா போனதா, ஆசியா போனுங்கிறார். எங்க போனாலும் தடை, ஆவியானவர் போக வேண்டாம், அந்த ஊருக்கு போகாதங்கிறார். அத்தனை ஊருக்கு போகாம ஒரு நாள் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். படுத்து அவர் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கப்போ ஆவியானவர் எழுப்பப்பட்டு, ரத்தாம்பரமிக்கு அந்த அம்மா இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு மனமாற்றம் அடைந்து, ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டு வாழ்க்கையை பார்த்து மனமாற்றம் அடைந்து அவங்க ஞானஸ்தானம் ஆகிறாங்க. எங்களுக்கு தடை என்ன? அவளும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தேவிரா ஊராலும் ரத்தாம்பரமிகளும் தேவனை வழங்குகிற லீதியா. அப்போஸ்தலர் 16:14 பொதுவானிக்கு ஞானஸ்தானங்கிற தலைப்பு என்னன்னா மனமாற்றம் அடைய வேண்டும். மனிதன் மனமாற்றம் அடைய வேண்டும், அதுதான் ஞானஸ்தானம். அந்த லீதியால் இருந்து அந்த மனமாற்றம் அடைந்து ஞானஸ்தானம் பெறுறாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுக்கு ஒரு கனவு, பேதுருவுக்கும் அதே கனவு. முதல்ல பேதுருவுக்கு கனவு வருது, வானத்திலிருந்து ஒரு பண்டல் வருது. அந்த பண்டல் விரிகுழம்பு இல்லாது, நம்ம தீட்டு இல்லாதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. தெய்வராமத்துல என்ன இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் சேர்ந்து இதனை அடித்து குசி பேதுருவுக்கு சொல்றாங்க. வாங்கியாங்க பேரு சொல்ல தீட்டானதை தொடுறது இல்லப்பாங்க. ஆண்டவர் சொல்ல என்னுடைய படைப்பு எல்லாம் சமம். அதுதான் இன்னைக்கு குலோசை 3ஆம் அதிகாரம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருக்குள் எல்லாம் ஒண்ணுதான். கர்த்தருக்குள் எல்லாம் ஒண்ணுதான். இது இன்னைக்கு இந்த ஏற்றுத்தாள் இங்க இல்ல, அமெரிக்கால இருக்கு, ரஷ்யால இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு. இங்கிலாந்து மிஷனரியில இந்த ஏற்றுத்தாளோட தான் வாழ்ந்துட்டான். நம்ம தரங்கம்பாடி எத்தனை பேர் கூட வந்தீங்க தெரியல. எத்தனை பேர் வந்தீங்க இங்கேருந்து தரங்கம்பாடி போன வருஷம்? உங்களுக்கு அழைப்பு வரலையா? இது உங்களை கூப்பிடலையா? ஏன் கூப்பிடல? இந்த தரங்கம்பாடி போகவே இல்லையா? லெஃப்ட்ல உள்ள போனேன், தரங்கம்பாடி மேற்கிறது கிழக்கு நீங்க போனோம். நம்ம ஊர் பாசையில் வடக்கு திசையில ஒரு சர்ச் இருக்கும், அது சிஎஸ்ஐ. இது மேற்கூடி டிஎல்சி இருக்கும். மேற்கூடிக்கு டிஎல்சி 2வது கட்டினது 1713 டெடிகேட் பண்ணி சுனாமியில் அழிக்கப்பட்டு திரும்ப 14 திரும்ப கட்டுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால இந்த சிஎஸ்சி சர்ச் இருக்கு. அன்னைக்கு சிஎஸ்ஐ கிடையாது. ஆனால் நம்ம அந்த சர்ச்சுக்குள்ள போக முடியாது. அதாவது ஸ்காட்ஸ் மிஷனரி பணி செய்கிறார். 1750 1800 வந்த ஸ்காட்ஸ் மிஷனரி காலத்தில் கட்டப்பட்ட சர்ச். ஆனால் மேல்நாட்டுக்காரங்களும் ஆட்சியாளர்கள் போகணும், நம்மளை மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள போகக்கூடாது. அதுக்கப்புறம் சிஎன் பால் உத்தரவு சொல்றதா எல்லா மக்களுக்கும் இந்த சர்ச் கட்டுறாரு. பைபிள்ல யூதன் என்னை கிரேக்கர்கள் அதனால எதுக்கு சொல்றேன்னா எல்லா மக்கள்கிட்டையும் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு. ஆனா ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிறது தான் பேதுருக்கான சொல்ல. இல்லப்பா யூதன் இல்லை, கிரேக்கம் இல்லை, அடிமலை எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. எனக்கு என் பார்வையில் கிரேக்கம் ஒண்ணுதான், ரோமர் ஒண்ணுதான், அப்புறம் நம்ம யூதன் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், கிறிஸ்தவன் ஒண்ணுதான் சொல்றாரு. அதுதான் பவுலுடைய தெரிஞ்சிருக்க யூனி ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ இன்ஸ்ட்ருமெண்ட் உன்னுடைய ரிசல்ட் எதுக்குன்னா எல்லாத்துக்கும் சொல்ல போய் சுவிசேஷம். அதுக்கு அந்த தரிசனம், அந்த தரிசனம் தான் பொருளியோ அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே ஒரு பெரிய பிரிவினை வந்து யோவான் வந்து ரொம்ப சண்டை போடுறாரு. ஏய், நீ யூதனை தவிர மற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கூடாது. இல்லை,
இயேசுவை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அந்த மக்கள், அந்த கொர்நேலியுவிற்கு அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏற்றுத்தாழ்வுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவத்துடைய கடமை. ஆதியாகமத்தை இருக்கிற கொண்டு ஆதியாகமத்தை ஒப்பு கொடுத்தாங்க. காலையில் 7 மணிக்கு தான் திரும்ப வாசல். நேற்று எஸ்வி இல்லைன்னா இங்கே எங்கேயாவது எனக்கு இங்கே மெசேஜ் கன்ஃபார்ம் இல்லை, ஐயா சொல்லிட்டாரு, இருந்தாலும் ஐயர் தான் பேசணும், மக்கள் விரும்புவான், அப்போ விரும்புவாங்க, அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னொரு ஆள் பேசினா எனக்கு பரலோகத்துக்கு போக முடியும். மக்களுடைய நினைவுகள்லாம் இது. ஐயர் அங்கி போட்டுருந்தே சும்மா உட்காந்துருக்கிறாரு, டிஎஸ் போனாங்க பேச வைக்காது. ஐயா நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவான். அதில் பல காரணங்கள் இருக்குது, பல இது வேலை இருக்குது. ஏன்னா ஐயரோடய இருக்கிறேன், மக்களோடய இருக்கிறேன், எல்லா அரசியலும் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்போ நம்ம ஐயரே பேசுறது நம்ம ரெடி ஆகலைன்னா நான் மெசேஜுக்கு ரெடி ஆகலை. ஆனால் இப்போ தான் மெசேஜ் எழுதுனேன். ஞானஸ்தானம் ஏன் ஞானஸ்தானம் ஏன் இந்த ஆதியாகமத்தை சொல்லியிருக்காங்க? அந்த மக்கள்லாம் பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. குளிப்பாட்டு தான் ஞானஸ்தானம். புத்தாடை அதான் பண்டிகை, புது ட்ரெஸ்ஸு. நேற்று போன கோயிலில் 36 பேர் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு பையன் மட்டும் வேறு கலர். ஏன்னான்னு கேட்டான் தம்பிட்டேன். இல்லை அங்கிள் வேண்டாம், ஒரு கொடுக்க முடியல, கொடுக்கு நானாக நினச்சிக்கிட்டேன். அதுக்குதான் புத்தாடை பண்டிகை. ஒரே கலர், பெண்கள்லாம் ஒரே கலர் 10 பேர், இன்னொரு 10 பேர் இன்னொரு அதுக்கு பக்கத்து சேர்ச்சா எனக்கு தெரியல. இல்லை மாமா மச்சா அக்கா பிள்ளைல ஒரே கலர் பண்டிகை, அதுக்குதான் புத்தாடை. அடுத்து மோதிரம், மீட்கப்பட்டதின் அடையாளம். பேராயருக்கு போடுவாங்க பிஷப்பு, மோதிரம். செங்கோல், நீதியின் கோல். புத்தாடை, மோதிரம், செங்கோல். ராஜகிரீடம், தொப்பி வச்சுருவாங்க பிஷப். திருநெல்வேலி, தூத்துக்குடியில். சென்னையில் தொப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தொப்பி வைக்கலாம் விட்டுறாங்க, ஏமாற்ற வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏமாற்ற வச்சு தொப்பி வச்சுக்கிறாங்க. தொப்பி வச்சுன்னா பிஷப் சர்ச்சை திறப்பார். அப்போ தான், இல்லைன்னா சர்ச்சுக்குள்ளே போக முடியாது, ஆண்டவர் இல்லை நம்ம கட்டி விட்டுருவோம். அப்படிலாம் கணக்கு இருக்கு. அப்போ இதெல்லாம் இளையகுமாரன் கொடுக்குது. அப்போ அந்த மக்கள் மீட்கப்படுவதற்காக, அழிவில் இருக்கும் மக்கள் விடுதலை பெறுவதற்காக பெரிய மழை. அவங்கள ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 6:3 பார்த்தீங்கன்னா அவங்க அக்கிரமம். 6 நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, அந்த விடுதலை, அந்த வாழ்வு. அப்போ நான் தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கிறப்போ நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது, நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்படுது. அதுதான் மத்தேயுல இந்த நிக்கோதேமு கேட்கிறார், ஐயா நீ நல்லவர், நீ வல்லவர், நான் நீதிமானா என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நிக்கோதேமு ராத்திரி தனியாக கேட்கிறார். வேதபாரகர் பயந்து போய், அந்த வேதபாரகர்லாம் பயந்து போய் தனியாக ஜீசஸ் கேட்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, மறுபடியும் பிறப்பு, பார்ன் அகைன். மறுபடியும் எப்படியா மறுபடியும் பிறக்க முடியும்? ஒரு 900 கிராம் குழந்தை பிறந்தா இன்குபேட்டர்ல வச்சிடறாங்க. 3 கிலோ குழந்தை பிறந்தா அந்த தாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி வயத்தை 2 எடுக்கிறாங்க. இப்போ எனக்கு 89 கிலோ எடை, என்ன பண்ண முடியும், எப்படி பிறக்க முடியும்? அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம், அதுதான் மறுபடி பிறப்புன்னு இயேசு செலவற்றுறார். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப முக்கியம். அது தெளிப்பா முழுக்கா அதை பற்றி சொல்லுற. எங்கள் வீட்டில் ஒருத்தர் வடக்கூர்கார் அம்சபுரம் முதல் பெண்டிகாஸ் மனிதர். ஒரு பெண்டிகாஸ் பசங்க நல்ல ஏமாற்றப்பட்டவர். குள்ளமாக இருப்பார், ரொம்ப நம்பிக்கையான, கடவுளை ரொம்ப நம்பிக்கையான. எங்கள் வீட்டில் வாட்ச் பண்ணாங்க ஒரு கொஞ்ச நாள். பாஸ்டர் வந்து தோற்ற பாஸ்டர் உட்கார்ந்த பாஸ்டர் சிஎஸ்சி ஐயர் வந்துட்டாங்கன்னா ஞானத்தில் வாங்கிங்களா, முழு ஞானத்தில் வாங்கிங்களா, முழு ஞானம்லாம் பலருக்கு போக முடியாது. முழு ஞானத்தை வாங்கியா, தொழில் ஞானத்தை இன்னும் பாருங்க, அந்த அளவுக்கு தீவிரவாதம். நான் ரொம்ப நாள் இறையல் கிளாஸ் இந்த பாஸ்டர்ஸ்கள் நடத்துகிறேன், டிடிஎஸ் வாத்தியார்களை வச்சு எங்களுடைய பள்ளியில். அதில் ஞானஸ்தானங்கிற கிளாஸ் தான் சண்டை வந்துடும். தெளிப்பாக முழுக்க முதல்ல அதை சொல்லு, அப்புறம் ஞானஸ்தான கிளாஸ் நடக்கும்.
எப்படி என்னுடைய நண்பர் பிரீதிகிட்ட கேட்டார், எப்பா ஞானஸ்தானம் வாங்குங்க. அவர் கேட்டார், ஞானஸ்தானம் என்னன்னு சொல்லியிருந்தாரு. அவங்கள்ட்ட தண்ணியில் முங்கணும்னாரு. தண்ணியில் எங்கே இயேசு முங்கினாரு காட்டேன்னாரு. அவர் கேட்டார், பிரீதி கேட்டார், தண்ணியில் எங்கே இயேசு முங்கினாரு காட்டு. நான் சொன்னால் தண்ணியில் முங்கன்னு சொல்கிற, பைபிள் எங்கே சொல்லியிருக்கேன் எனக்கு காட்டு. நான் முங்கி ஞானஸ்தானம் வாங்குறேன். அந்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 மக்கள் ஞானஸ்தானம் ஆகிறாங்க, இயேசு ஞானஸ்தானம் ஆகிறாரு. ஆனால் கரையில் ஏறினார் மட்டும்தான் இருக்கார். இயேசு முங்கினார் இருக்கார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அங்கே ஞானஸ்தானம் இருந்தார், இவர் ஞானஸ்தானம் பெற வந்தார். அந்த ஞானஸ்தானம் பெற்றாரான்னு சொல்லப்பட்டிருக்காரு. யோவான் சொல்லப்படலை. அவர் சொல்றாரு, யாருமே பஸ்வாமி வல்லமை இருந்ததோ அவர் தான் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் டேவிட்ங்கிறார். சன் ஆஃப் லார்ட், தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட்ங்கிறார். அப்போ திருமுழுக்கு மறுபடியும் பிறத்தல், திருமுழுக்கு விண்ணிலிருந்து பிறத்தல், திருமுழுக்கு மறுபடியும் பிறத்தல். இந்த 8ஆம் அதிகாரம், மதியம் 8ஆம் அதிகாரம் தண்ணீர் மூழ்கவே, தண்ணீரினால் அழிக்கப்பட்டதால் அடுத்து வர ஜென்ரேஷன் வாழ்வை தேடினாங்க. உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கை சுன்னத்து சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் பாவ மன்னிப்பின் நிச்சயம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், ஜாதிய பிரிவினை இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானஸ்தானத்தை பற்றி. ஜான் 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பது என்பது பழைய வாழ்வை விட்டு புது வாழ்வுக்குள் வர வேண்டும். அதுதான் கர்த்தரை நம்புதல். அதுதான் சங்கீதம் 25 சொல்றாங்க, கர்த்தரை நம்புங்க, கூப்பிடுதலா ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, அவன் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 71 கர்த்தாவே நம்மை நம்பிக்கை ஒருவரும் வெட்கப்படையாத அப்படி செய்ய. ரோமர் 9:33, ரோமர் 10:12-14 நினைக்கிறேன். Do not shame, வெட்கப்படுவதில்லை. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறப்போ ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. ஞானஸ்தானம் என்பது நீதி நிறைவேற்ற வேண்டியது. ஞானஸ்தானம் என்பது கடமை. நாம் திருச்சபைக்குள்ள வர்றோம், திருச்சபை மெம்பராகிறோம். திருச்சபை மெம்பராக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து மூத்த மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப இந்த மிஷனரிகள் என்ன கொடுப்பாங்கன்னா, தண்ணிக்குள்ள முக்கி போட்டு தலையை அமைக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் திரிய நாமத்தினால் நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைங்க, உங்களுடைய பெயர் இது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இனி நீங்கள் கிறிஸ்துவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஒருபோதும் ஒரு அறிக்கை பண்ண வெட்கப்படாதீர்கள். அதுதான் ஞானஸ்தானம். இது நம்ம சிஎஸ்ஐ மரபு. வெண்டிகாசு மரபு. ஒரு சிலர் கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை கொடுக்குறீங்க, ஒரு பரிசுத்த ஞானஸ்தானத்தை கொடுக்குறீங்க. அந்த முழு மெம்பர்ஷிப் பெற நீங்கள் உதவி செய்வீர்களா? கர்த்தருடைய கட்டளை உங்கள் பிள்ளை, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த பிள்ளைய ஒழுங்காக வளருங்க, இந்த பிள்ளைக்கு நல்ல ஆயுசு கொடுங்க. இது என்னைய கூப்பிடல உன்னைய கூப்பிடல என்ன பண்ணுவாங்க? கூப்பிடலன்னா வேலை கம்மி நினச்சிக்கோங்க, தோற்றம் கொடுங்க. ஒருவேளை இந்த ஞானஸ்தானத்தோடு நம்ம ஞானம் என்பது நாம் அறிவை பெறுவது, வாழ்க்கையில் முழுவதும் திருச்சபையை நம்ம இணைத்துக் கொள்வது, திருச்சபையோடு நம்மை அங்கீகர அழகா சொல்றாங்க. ஞானஸ்தானம் என்பது அழகா அந்த எழுதின அந்த அருளுரை எழுதுனவர் சொல்றாரு, திருமுழுக்கு பாப்பிஸ்ட். பாப்பிஸ்ட் என்ற ஆக்கள் சொற்கள் திருமுழுக்கு என்று பெயர். பாப்பிடோ என்பது மூழ்குதல் அல்லது அமிழ்தல். எப்படி மூழ்குதல், எப்படி அமிழ்தல்னா, பாவங்களுக்கு செத்த பிறகு தண்ணியில போட்டு மண்ணுக்கு மண்ணா, புழுதிக்கு புளியும், சாம்பலுக்கு சாம்பலும் போடல, பாவங்களுக்கு செயல் சாகுறதான் மூழ்குதல். அதுதான் பாப்பிட்டோ, மூழ்குதல் அல்லது அமிழ்குதல். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். 30 வயதில் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்தார். நீங்களும் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் இருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான வாழ்வு. அந்த உண்மையான வாழ்வுக்கு அவர் அருமையான ஒரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். பிளேடு கருணா என்று பெயர். நாக்கில் புது பிளேடை வச்சார்.
ஸ்லீப் ஆனால் நாக்கு துண்டாயிடும். பஸ்ஸில் ஏறுவார். பஸ்ஸில் ஏறுறப்போ கையெல்லாம் வர முடியாது, கூட்ட பஸ்ஸில் ஏறுவார். டிரைவர் கண்டக்டருக்கு தெரியும். ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஸ்லோ பண்ணுறப்போ உள்ளே ஏறிடுவாங்க. நாக்கில் அப்படியே கை வைப்பாங்க, பிரேக் எடுத்துருவாங்க, அறுப்பாங்க பிளேடை, பேக்கு ஏதோ ஒன்று. 7 பேர் 8 பேர் ஒருத்தன் இடிப்பான். அவங்களுக்குள்ள ஒரு பாஷையை சொல்லுவாங்க. அடுத்த ஸ்பீட் பிரேக்கில் வண்டி ஸ்லோவாக இறங்கிடுவாங்க. ஒரு சில டிரைவர் கண்டக்டருக்கு அதில் கமிஷன் கொடுப்பாங்களாம். வந்து ஜாலியாக தண்ணி அடிப்பாங்க, சிக்கன் 65 சாப்பிடுவாங்க. 7 பேர் 8 பேர் ஒரு 3 மணி நேரத்தில் யூரின் பாஸ் பண்ணிட்டு போதை தெளிஞ்சிட போயிடும். அடுத்த நாள் இதே வேலை. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அங்கே ஃபோட்டோ இருக்குமா, எல்லா போலீஸ்காரங்களும் பிடிச்சி அடிப்பாங்களாம். இவங்களும் அடிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்த பொழுது ஆண்டவர் உணர்த்தினாராம், நீ அந்த அம்மாட்ட 1 மாதம் சம்பளத்தை பேக்கெட் அடிச்சல, 1 மாதம் சம்பளம் அந்த அம்மா மளிகை கடை பாக்கி கொடுக்கல தெரியுமா உனக்கு? 1 மாதம் வீட்டில் காஃபி போடலை தெரியுமா உனக்கு? 1 மாதம் வீட்டில் டீ போடலை தெரியுமா அது உனக்கு? பஸ்ஸில் பாஸ் இல்லாமல் அந்த குழந்தை நடந்து போச்சு தெரியுமா உனக்கு? பாஸ் வாங்க துட்டு இல்லை, ட்ரெயினில் பாஸ் வாங்க துட்டு காசு இல்லை, நீ பிக்பாக்கெட் அடிச்சிட்ட. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு நடந்து போச்சு உனக்கு தெரியுமா? நீ ஸ்கூலுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் வச்சதால அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகலை தெரியுமா? இன்னும் கடவுள் உணர்த்தினாரா? அதான் இவர்களுடைய தவறு செய்து விட்டேன், நான் இவ்வளோ நாளும் பிக்பாக்கெட் அடித்ததால் இவர்களுடைய தவறு செஞ்சுட்டேன், மனம் திரும்பினாரா? இதுதான் உண்மையான ஞானஸ்தானம், இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அதுதான் இயேசு சொன்ன மனம் திரும்புதல் பல்லுவராஜ். ஞானஸ்தானம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 ஐக்கே வச்சிருக்கியா, ஒன்று வந்து கொடுக்குறாங்க. நம்ம யார் கொடுத்தோம்? நானும் கொடுக்கல, தங்க புஷ்பராஜன் கொடுக்கல, நம்ம குருவாங்களும் கொடுக்கல. இன்னொருத்தர் சொல்கிறார், பொய் பேசி போடாதாங்க, பொய் சாட்சி சொல்லாதாங்க. 3ஆவது என்ன சொல்கிறார் தங்க புஷ்பராஜன்? மறந்து எனக்கு மத்திய 3:2, மத்திய 3:3 வாசிங்க. ஞானஸ்தானம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 அங்கி இருக்கா, ஒரு அங்கியை கொடுத்துரு. உன்னை யாராவது பிறகு பொய் சாட்சி சொல்லாத, பொய் கேசி போடாத. இன்னும் சொல்ற இன்னொரு இடம், இன்னும் 3 சொல்லுவாங்க. வாசிமா போகலாம். லூக்கா மத்தியில் இல்லை, லூக்கா தானே, லூக்கா 3. லஞ்சம் வாங்காதீங்கிறார், பொய் பேசி போடாதீங்கிறார். அதுதான் எசேக்கியேல் 18:8-9. ஒருவேளை இதுதான் ஞானஸ்தானம். இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தோடு இந்த வருஷத்தை ஆண்டவர் செய்த நன்மையை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் எப்படிப்பட்ட நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோம். ஒரு நிமிஷம் யாவரும் ஜெப நிலையை தகப்பன எங்களை ப்ரெஸ் பண்ணுங்கப்பா, எங்களை ஆசைப்படுங்க. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பன என்று நோக்கிட்டார். பார்க்குறப்ப நிச்சயமாகவே ஆண்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு கால கைவிடாத ஆண்டவர். அன்பின் தகப்பன இந்த வேலையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்கள் கிருபைக்காக காத்திருக்கிறோம். எங்களை ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய பாவங்களை பண்ணிங்க. நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கூட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பெற்ற ஞானஸ்தானத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யப்பா. உங்கள் கிருபையை இறக்கும் எங்களோடு இருக்கட்டும். இப்போ இயேசுவின் ஜெபத்தில் அன்பின் தகப்பனே, ஆமென்.